அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 7, 2023 அன்னிலிருந்து நேற்று வரைக்கும் நம்ம ஆன்லைன் மெடிடேஷன் செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் மெடிடேஷன் செஷன் அப்படின்றது இரவு 9 மணியிலிருந்து 9:45 வரைக்கும் நிகழும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான தியானங்களில் ஈடுபட்டு அந்த தியானங்களில் நீங்கள் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து அந்த அனுபவத்திலிருந்து அடுத்த நிலையை நோக்கி முன்னேறது எப்படி அப்படின்ற கைடன்ஸ் கொடுக்குற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தியானம் எதனால் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு மெடிடேஷன் ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 2 விதமான கமிட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதாவது நம்ம ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அந்த ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் மெடிடேஷன் செஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்னால அந்த ஹால் கட்டி முடிச்சதுலேருந்து நாம் இந்த மெடிடேஷன் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துட்டோம். அதனால என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு என்ன மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, அஸ்ட்ராலஜினால் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, நார்மல் லைஃப்பில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, என்னுடைய லைஃப் ஏன் இப்படி இருக்குது, இதில் நான் என்னென்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும், என்னென்ன விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லேருந்து நான் தள்ளி வரணும் அப்படின்ற ஒரு சுயமான புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் ஜோதிடத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்மளுடைய லைஃப்பை சரி செஞ்சுக்கிறதுக்காகவும், ஜோதிடம் அப்படின்றது உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையா, யார் சொல்கிறத நம்புறது, யார் சொல்கிறத நம்ப வேண்டாம் அப்படின்றத நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நாமளே சுயமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த செஷனில் ஒரு 30 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய லைஃப்பை மேட்ச் பண்ணி உண்மையிலே இப்படி நடக்குதா, இப்படி நடக்கிறதுக்கான ரீசன் என்ன, எவ்வளவு நாள் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த செஷன் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய லைஃப்பை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மை எப்படி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்றது அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் தான். பட் அதெல்லாம் ஷேர் பண்ணால் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கும் அப்படின்றதால நான் ஷேர் பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அந்த அஸ்ட்ராலஜி இல்லாமல் அந்த 15 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு செஷன் ஹீலிங் எப்படி பண்ணுறது, நமக்கு ஹீலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு ஹீலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஹீலிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த 15 நாட்கள் வகுப்பில் ஒரு நாளில் அந்த ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹீல் பண்ணி அவங்களுடைய அந்த ஹீலிங் நடந்த விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அகைன் அதையும் நான் இங்கே ஷேர் பண்ண விரும்பலை. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, என்ன ஷேர் பண்ணீங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரியான ஒரு செஷன் மீண்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த செஷன் இந்த மாதம் 22ஆம் தேதியில் ஆரம்பித்து அக்டோபர் 3 அல்லது 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். தினமும் இரவு 8 மணிக்கு ஜூம் செஷனில் நடக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை ஃப்ரீ பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறைய புரிதல்களை பெற முடியும் ஆன்மீக ரீதியாக. ஸோ நம்ம ஹாரோஸ்கோப் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நான் கார் வாங்குவேனா, வீடு வாங்குவேனா அப்படின்றதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லை என்னுடைய லைஃப்பில் இது நிகழ்ந்துட்டு இருக்கு, இதற்கான ரீசன் என்ன, ஓகே இதை நான் ஏற்றுக்கணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணணுமா, எவ்வளவு காலம் இது நடக்கும் அப்படின்ற மாதிரியான அடிப்படையான புரிதல்களை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் காமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை இல்லை தேவையில்லாத நபர்களை போய் அப்ரோச் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ சிம்பிளாக நம்மளுடைய மனம், நம்மளுடைய லைஃப் அப்படின்றத நம்மளுடைய ஹாரோஸ்கோப் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த செஷனே தவிர நம்ம அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் மாதிரி ஃபுல் லெவலுக்குலாம் எடுக்கல. ஸோ வெரி பேசிக், எனக்கு எதுவுமே தெரியாது அஸ்ட்ராலஜியில், எனக்கு இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு அடிப்படையான புரிதலை புரிஞ்சுட்டு மற்றவர்களுக்கு நான் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு 2 விதமான கண்டிஷன் இருக்கு. ஒன்று, டெய்லி நீங்கள் அந்த 15 days உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கணும். செப்டம்பர் 22 அக்டோபர் அந்த 3-4 தேதி வரைக்கும். 2வது, இது கர்மா ரிலேட்டடான ஒரு விஷயம், ஜாதகம் அப்படின்றதால அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதால யாருக்காவது உணவு தானம் அழிச்சிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டொனேட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மெத்தடை நீங்கள் எங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். யாருக்காவது ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டொனேட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கமிட்மெண்ட் உங்களோட சைட்லேயும் இதில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க. அண்ட் 9 o'clock மெடிடேஷனில் ரெகுலராக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.